நான் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, மீடியா கரெக்டாக செயல்படலை. மீடியா ரொம்ப குவைட்டாக இருக்காங்க. ஸோ மேபி மீடியா திமுகவோட கண்ட்ரோலில் இருக்கிறனால களத்தில் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அது மேபி வெளிப்படாமலும் இருக்கலாம். மகளிருக்கு 1000 ரூபா உரிமை தொகை சொல்கிறாரு, அப்புறம் இலவச பேருந்து பயணம் சொல்கிறாரு, அப்புறம் காலை ஃப்ரீயாக நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்தை பேசுகிறாரு. இது எல்லாமே பாருங்கள், அரசு கையில் இருக்க பணத்தை எடுத்து கொடுக்குற விஷயமா இருக்குது. இதில் என்ன பெரிய வெற்றி இருக்குது? சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் நிறையா டெஃபினட்டாக இருக்குது. நிறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம், ட்ரக்ஸ் அதிகமாக இருக்குன்றதை பார்க்குறோம். அது போக பார்த்தோம்னா கேஸ்ட் அட்ராசிட்டிஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, சாதிய ரீதியான கான்ஃப்ளிக்ஸும் நிறையா வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் நிறையா இருக்குது. நீங்கள் சொசைட்டிக்கெலாம் போக வேண்டாம். கிராமங்களில் பிரச்சனை இருக்கா, நகரங்களில் பிரச்சனை இருக்கா, மக்கள்கிட்ட பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் அப்புறம் நம்ம போவோம். உங்கள் கட்சிக்குள்ளே முதல் சமூக நீதி இருக்கா? ஒரு கட்சிக்குள்ளே சமூக நீதி இருந்தால் அங்கே வாரிசு அரசியல் கொண்டு வருவீங்களா? வணக்கம். இன்று நம்முடைய இணைந்திருப்பவர் சமகால நண்பர், ஊடகவியாளர் திரு கேப்ரியல் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த நாடே போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் 5ஆம் ஆண்டு எப்படி பார்க்குறீங்க திமுக ஆட்சியை? அதான் யூஸ்வலாக ஒரு 4 இயர்ஸ் ஆட்சி பண்ணுறாங்கன்னா நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்கும், நெகட்டிவ்ஸும் இருக்கும். என்னை பொறுத்தளவில் பாசிட்டிவான ஒரு விஷயம்னா பெரிய அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகாமல் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ ஏடிஎம்கே கவர்மெண்ட் இருந்தப்ப ஒரு 4 இயர்ஸ் ஆகும்போதே ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்காக பில்ட் ஆக ஆரம்பிக்குது. முக்கியமான சில இஷ்யூஸும் பார்த்தோன்னா வெடிக்க ஆரம்பிக்குது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடாக இருக்கலாம், அப்புறம் கஸ்டோடியல் டெத் இஷ்யூவாக இருக்கலாம், பெனிக்ஸ் ஜெயராஜோட கஸ்டோடியல் டெத் இஷ்யூவாக இருக்கலாம். இந்த மாதிரியான பெரிய இஷ்யூஸ் வருது. அதெல்லாம் வரும்போது மீடியாவும் அதை ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க, திமுகவும் ஸ்ட்ராங்காக கையில் எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வருது. அப்புறம் ஆன்டி இன்கம்பன்சியும் பிக்கப் ஆக ஆரம்பிக்குது. இப்போ ஓரளவுக்கு பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இல்லையோ அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. மேபி ஆன்டி இன்கம்பன்சி இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா மீடியா அப்போ ஆக்டிவாக இருந்த அளவுக்கு இப்போ ஆக்டிவாக இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா நான் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸில் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, மீடியா கரெக்டாக செயல்படலை. மீடியா ரொம்ப குவைட்டாக இருக்காங்க. ஸோ மேபி மீடியா திமுகவோட கண்ட்ரோலில் இருக்கிறனால களத்தில் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அது மேபி வெளிப்படாமலும் இருக்கலாம். ஒருவேளை திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அதோட வேலையை இப்போ அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது செய்ய தவறாங்க. அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவங்க ரொம்ப ப்ரோஆக்டிவாக இருந்தாங்க, ரொம்ப அக்ரெசிவாக பாலிடிக்ஸ் பண்ணாங்க. ஏதாவது ஒரு இஷ்யூ கிடச்சுன்னா அந்த இஷ்யூவை பெரிய ஒரு விஷயமா மாற்றினாங்க. நம்ம ஏற்கனவே பேசினது போல பெனிக்ஸ் ஜெயராஜ் இஷ்யூலாம் கிடச்சப்ப அதை பெருசாக மீடியாவில் கொண்டு போனாங்க. பட் அந்த வேலையை ஏடிஎம்கேவால் பண்ண முடியல. இப்போ கஸ்டோடியல் டெத் இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ மட்டும் இல்லை, இப்பயும் நிறைய நடந்துட்டு தான் இருக்குது. பிபிசியில் ஒரு நல்ல டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட்டே அவங்க வெளியிட்டாங்க, எவ்வளோ கஸ்டோடியல் டெத் நடந்திருக்குன்னு. பட் இன்னைக்கு மீடியா அதை பெருசாக எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியும் அதை ஸ்ட்ராங்காக எடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. இஷ்யூஸ்லாம் இல்லாமல் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இந்த கஸ்டோடியல் டெத்தாக இருக்கலாம், அதே மாதிரி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களாக இருக்கலாம். அதெல்லாம் பெரிய இஷ்யூ. எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் நிறையா இருக்குது. அதை நினச்சிருந்தாங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லாக எடுத்து பேசியிருக்கலாம். அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ இப்போ அதிமுகவுக்கு சிக்கல் என்னன்னா, திமுக மாதிரி பெரிய மீடியா சப்போர்ட் இல்லை. ரெண்டாவது அவங்க பெருசாக அக்ரஸிவான பொலிட்டிக்ஸும் பண்ணல. ஏன்னா 21 வரைக்கும் அவங்களுக்கு உள்கட்சிக்குள்ளே நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. கட்சி தலைமை யார் கண்ட்ரோலில் இருக்குது, ஃபியூச்சர் என்ன இருக்கும், இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தது. இப்போ தான் ஓரளவுக்கு அங்கே ஸ்டெபிலிட்டி கிரியேட் ஆயிருக்கு. பட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அதான், திமுக அக்ரஸிவாக பொலிட்டிக்ஸ் பண்ண அளவுக்கு இங்கே பொலிட்டிக்ஸ் பண்ணல. இன்னும் கொஞ்சம் கூட ப்ரோஆக்டிவாக இருந்திருக்கலாம். ஸோ இதை ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். திமுகவுக்கு இதெல்லாம் தாண்டி பெருசாக ஆன்டி இன்கம்பன்சி பில்ட் ஆகலை அப்படின்றத மேபி ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாம். இந்த 4ஆண்டு ஆட்சியில் பொதுவாக ஒரு பக்கம் இருக்கும். அதாவது என்னென்னா, அடிப்படை மக்களில் நிறைய பேர் பொங்கி நான் அந்த மாதிரி எனக்கு இது சரி கிடைக்கல, அது கிடைக்கலங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்ருக்கும். இந்த 4ஆண்டு ஆட்சியில் திமுக அந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணி இந்த 1000 ரூபா மகளிருக்கு கொடுக்குறது, இலவச பஸ் பேருந்து, இந்த அடிப்படையில் இருக்கிற மக்களை கையில் வச்சுருக்காங்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? ஏன்னா அவங்கள்ட்ட வர்ற கோபங்கள் இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியல. மேல்மட்ட மக்கள்கிட்டையோ அல்லது இடைப்பட்ட மக்கள்கிட்டையோ ஒரு சில கோபங்கள் தெரியுது. ஆனால் அடிப்படை மக்கள்கிட்ட அந்த கோபங்கள் இல்லாமல் தெரியுது. பெண்கள் சைட்லையுமே அந்த கோபங்கள் இல்லாமல் தெரியுது. இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ கோவம் இருக்கா இல்லையா நமக்கு தெரியல. நான் 2011லலாம் படித்து முடிச்சு வெளில வரும்போது இதே மாதிரி தான் சூழல் இருந்தது. அந்த டைமில் எலெக்ஷனுக்கு முன்னாடி பார்த்தோம்னா பயங்கர ஹைப் கொடுத்தாங்க. திமுக ஸ்வீப் பண்ணிடும், பயங்கர பவர்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, திமுகவை வீழ்த்தவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் கொடுத்தாங்க. அப்போ நான்லாம் பர்சனலாக எனக்கு பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது. சாதாரண சாமானியனா டிவிலாம் வாட்ச் பண்ணும்போது நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னென்னா, ஓகே திமுக ஸ்வீப் பண்ண போகிறாங்க போல், திமுக தான் ஃபுல் ஸ்ட்ராங்காக இருக்காங்க போலன்னு. அப்புறம் ரிசல்ட் வரும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கம்ப்ளீட்டாக வேற ஒரு ரிசல்ட் வந்தது.
அது காரணம் என்னன்னா, களத்துல பிரச்சனைகள் இருந்தது அப்ப. ஆனா அத வந்து மீடியா வெளிப்படுத்தல. மீடியா திமுகவோட ஃபுல் கண்ட்ரோல்ல இருந்தாங்க. அந்த விஷயத்த அவங்க வெளிய கொண்டு வரல. சோ அதனால நமக்கு களத்துல பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியல. மேபி பிரச்சனை இருந்தும் மீடியா அத போதிய அளவுக்கு பேசாமலும் இருக்கலாம். இது ஒரு சைடு. இன்னொரு சிக்கல் என்னன்னு பார்க்குறேன்னா, இப்ப முதல்வர் அவர்களே அச்சீவ்மென்ட்ஸ் என்னன்னு பேசும்போது என்னலாம் சொல்றாரு? மகளிருக்கு ரூ. 1000 உரிமை தொகை சொல்றாரு. அப்புறம் இலவச பேருந்து பயணம் சொல்றாரு. அப்புறம் காலை ஃப்ரீயா நாங்க பிரேக்ஃபாஸ்ட் குடுக்குறோம் அப்படின்ற விஷயத்த பேசுறாரு. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் சொல்றாரு. அப்புறம் ஆசிரியர்களுக்கு நெறைய சலுகைகள்லாம் கொண்டு வந்திருக்கோம். நெறைய விஷயங்கள்லாம் பண்றோன்றாரு. இது எல்லாமே பாருங்க, அரசு கையில இருக்க பணத்த எடுத்து குடுக்குற விஷயமா இருக்கு. இதுல என்ன பெரிய வெற்றி இருக்கு? நான் டாக்ஸ் பே பண்றேன். மக்கள் நம்ம டாக்ஸ் பே பண்றோம். நம்ம டாக்ஸ் பணத்த வாங்கி நீங்க ரூ. 1000 எடுத்து குடுக்குறீங்க. இதுல என்ன பெரிய சாதனை இருக்கு? இதுல ஒரு சாதனையும் கிடையாது. இத சாதனைன்னு சொல்றதே தப்பு. ஸோ நீங்க வந்து இப்ப என்ன இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட்டா நீங்க கொண்டு வரீங்க. நம்மகிட்ட இருந்து சைலன்ட்டா நமக்கே தெரியாம நெறைய பணத்த வாங்குறது. நம்மட்ட இருந்து பணத்த வாங்கிட்டு பயங்கரமான கேம்பெயின் பண்றது. நாங்க அப்படி குடுத்துட்டோம், இப்படி குடுத்துட்டோம். எவ்வளவு ஸ்கீம்ஸ் நாங்க வச்சிருக்கோம் பாருங்கன்னு சொல்லிட்டு பணத்த வந்து அங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுறது. ஸோ இதுல என்ன பெரிய சாதனை இருக்கு? ஒரு சாதனையும் கிடையாது. ஸோ இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு செக்ஷன் மக்களுக்கு நெறைய விஷயங்கள் போய் சேருது. நெறைய சப்சிடீஸ்லாம் ஒரு செக்ஷன் மக்களுக்கு போகுது. ஆனா இதெல்லாம் யாரு பே பண்றா? அப்ப மிடில் கிளாஸ் பாதிக்கப்படுறோம் நம்ம. நம்மகிட்ட இருந்து பணத்த வந்து கண்மூடித்தனமா அவங்க பறிச்சுட்டு இருக்காங்க. டாக்ஸ் எல்லாம் இன்கிரீஸ் பண்றாங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லாம் இன்கிரீஸ் ஆகுது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, நம்ம இதுக்கெல்லாம் பே பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ரொம்ப சாதாரணமா நமது திராவிட மாடல் அரசு இந்த விஷயங்கள்லாம் நாங்க செய்றோம் அப்படின்றாங்க. நீங்க செய்யல. இதெல்லாம் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு செக்ஷன் மக்கள்ட்ட இருந்து பறித்து நீங்க இன்னொரு செக்ஷன் மக்கள்ட்ட குடுக்குறீங்க. இது ரொம்ப மோசமான ஒரு சிஸ்டம். தாமஸ் சோவல்னு ஒரு முக்கியமான ஒரு எக்கானமிஸ்ட் இருக்காரு. அவரு வெல்ஃபேர் ஸ்டேட்ட பத்தி பேசும்போது ரொம்ப அழகா சொல்லுவாரு. அதாவது வெல்ஃபேர் ஸ்டேட்னா என்னன்னா, ஒரு செக்ஷன் மக்கள்ட்ட இருந்து நீங்க அப்படியே பணத்த சைலன்ட்டா டாக்ஸ் வச்சு பறிப்பீங்க. சத்தம் இல்லாம சைலன்ட்டா டாக்ஸ் டாக்ஸ் வழியா பணத்த பறிப்பீங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சத்தமா பயங்கரமா பந்தா பண்ணி ஆடம்பரமா அந்த பணத்த வந்து கொஞ்சமா திருப்பி ரிட்டர்ன் பண்ணுவீங்க. ஸோ பணத்த பறிக்கும்போது சைலன்ட்டா எந்த சத்தமும் இல்லாம பறிக்கிறது. அப்புறம் பயங்கரமா சவுண்ட் குடுத்து அத மக்கள்ட்ட திரும்பி குடுக்குறது. அதுவும் நீங்க ஃபுல்லா குடுக்க மாட்டீங்க. நடுவுல கரப்ஷன் இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு அரசியல்வாதிகள் இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க. பெரிய பணக்காரர்களா, செல்வந்தரா இருக்காங்கன்னா, அதுக்கு காரணமே இதுதான். பணத்த பயங்கரமா மக்கள்ட்ட இருந்து கலெக்ட் பண்றாங்க. அதுல ஏகப்பட்ட ஊழல் அந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்புறம் அரசு வழியா நீங்க சில சலுகைகள்லாம் பண்றீங்க. நடுவுல நம்ம பயங்கரமா பாதிக்கப்படுறோம். மிடில் கிளாஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, இப்ப மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய நம்ம நாளைக்கு ஒரு பிசினஸ் மேனாவோ, இந்த மாரி அடுத்த ஸ்டேஜ்க்கு போணும்னா, நம்மகிட்ட மூலதனம் வந்து அக்யூமுலேட் ஆகணும். அது சேர ஆரம்பிக்கணும். பணம் நம்ம கையில இருக்கணும். ஆனா நீங்க நம்ம கையில இருக்கக்கூடிய பணத்த இப்படி பறிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நாளைக்கு நம்ம பணத்த சேர்த்து பிசினஸ் பண்ணி இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு முடியாது. நமக்கு புரியாது. நம்ம நெனச்சுட்டு இருப்போம். நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். கையில பணமே இல்லன்னு நெனச்சுட்டு இருப்போம். பட் இவங்க கண்மூடித்தனமா நம்மட்ட இருந்து பணத்த பறிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹோல் சிஸ்டம் இருக்கு பாருங்க. இதுதான் ஒரு பெரிய சிக்கலா பார்க்குறேன். இன்னைக்கு முதல்வர் அவர்கள் நம்மளோட அச்சீவ்மென்ட்ஸ்ன்னு பேசும்போது, அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம்னா, அரசு இந்த விஷயங்கள்லாம் ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்குன்னு சொல்றாரு. அரசு மக்களுக்கு செய்றதே ஃப்ரீங்கிற ஆமா. அந்த மாரி சாதனைங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு. ஆமா. ஸோ இதுல பெரிய சாதனை எதுவுமே இருக்கிறதுக்கு இல்ல. நீங்க டாக்ஸ் வாங்கி நீங்க அந்த பணத்த எடுத்து குடுக்குறீங்க. அத நீங்க முழுமையாவும் குடுக்கல. நடுவுல நெறைய கரப்ஷன், நெறைய லீக்கேஜஸ்லாம் இருக்கு. இத தாண்டி நான் அச்சீவ்மென்ட்ன்னு எத பார்ப்பேன்னா, இன்னைக்கு நீங்க நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பெருசா பில்ட் பண்ணி, பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இங்க வர வச்சு, இன்ஃபாக்ட் நான் பெரிய ஒரு அச்சீவ்மென்ட்ன்னு நீங்க எத சொல்லலாம்னா, இப்ப நீங்க சத்துணவு திட்டம் ஏன் குடுக்குறீங்க? மாணவர்கள் மாணவர்கள். இன்னைக்கு வறுமையில இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குடுத்தா மாணவர்கள் வந்து படிப்பாங்க. படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 20, 30 இயர்ஸ் கழிச்சு இதுக்கான தேவை இருக்காது. ஏன்னா அவங்களே எம்பவர் ஆயி வந்துருவாங்க. படிச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேலை கிடைச்சிரும். மீண்டு வந்துருவாங்க. அதுதான் உங்க லாஜிக். ஆனா 50 வருஷம் கழிச்சு நம்ம இன்னைக்கும் குடுத்துட்டு இருக்கோம். நேத்தும் தேவைப்படுது. 50 இயர்ஸ்க்கு முன்னாடியும் ஃப்ரீ மீல் தேவைப்படுது. இன்னைக்கும் ஃப்ரீ மீல் தேவைப்படுது. காலை உணவத்தோட தேவைப்படுது. ஆமா. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்ப. அப்ப இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அப்ப மக்கள் எஜுகேட் ஆனாலும், படிச்சாலும் அதுலருந்து மீண்டு வர முடியல. ஸோ நிஜமான வெற்றி என்னவா இருக்கும்னா, இந்த மாதிரியான ஃப்ரீபீஸ்லாம் எனக்கு வேண்டாம். நானே சுயமா நிக்கிறேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு மக்கள் உயர்ந்தாங்கன்னா, அவங்களோட வாழ்வாதாரம் உயருதுன்னா, அது ரெஸ்பெக்டபிளா இருக்கும். அதான் அவங்களுக்கும் மரியாதை. அதுதான் நிஜமான வளர்ச்சி. இந்த மாதிரி நெறைய ஃப்ரீ ஸ்கீம்ஸ் அனவுன்ஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, மக்கள் உங்க கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னு அர்த்தம். அரசோட கட்டுப்பாட்டுல இருக்காங்கன்னு அர்த்தம். மக்கள் பெரிய வறுமையில இருக்காங்கன்னு அர்த்தம். இத ஒரு சாதனையா எப்படி சொல்ல முடியும்? இத தான் சொல்லிட்டு இருக்காங்க. முதல்வர் அவர்களும் சில அமைச்சர்கள், பெரிய ஆட்கள் எல்லாருமே சொல்றது நீங்க சொன்ன இந்த மாரி தான். ரூ. 1000 ஸ்கீமு, மகளிருக்கு இலவச பஸ்ஸுன்னு. ஆனா ஒரு தரப்பு இப்படி பேசிட்டு இருக்கும்போது, இன்னொரு தரப்பு அமைச்சர்களாகட்டும், முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆகட்டும், மேடை பேச்சாளராக திரு பிரசன்னா அவங்கலாம், இந்த ரூ. 1000 என்னமோ வந்து அவங்க மக்களுக்கு போடுற ஏதோ ஒரு இது மாரி பேசுறது. ஓசின்னு சொல்லி பஸ்ஸ ஓசி போனது ஓசின்னு சொல்லி சொல்றது. இந்த நக்கலும் நையாண்டியும் திமுகவினர்ட்ட இருக்கு. இத முதல்வர் அவர்கள் கண்டிக்க இப்போ வரைக்கும் தவறியிருக்காரு. ஏன்னா திருவண்ணாமலையில அவர் பிரசன்னா பேசுனதுக்கு எந்த ஒரு கண்டனம் தெரிவிக்கல.
அப்போ மக்கள் வந்து எப்படி இருக்காங்க? எப்படி பார்க்குறாங்க இந்த திமுக? அதான் இப்ப நீங்க சொன்ன மாரி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசக்கூடிய விஷயங்கள் நெறையா நடந்திருக்கு. ஒண்ணு ஓசின்னு சொன்ன விஷயமா இருக்கலாம். அப்புறம் எல்லாம் பளபளன்னு மேக்கப்லாம் போட்டு வந்திருக்கீங்களேன்னு கேம்பெயின் டைம்ல சொன்ன விஷயமா இருக்கலாம். இதெல்லாம் ஏன் வருதுன்னு நெனைக்கிறீங்க? இப்ப ஒரு அரசியல்வாதி ஒரு ஐடி ஆஃபீஸ்க்குள்ள போறாருன்னு வச்சுப்போம். பெரிய ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போறாருன்னு வச்சுப்போம். அங்க நல்லா பளபளன்னு இருக்கீங்கன்னு சொல்ல மாட்டார்ல. சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அவங்க இவங்கள இவங்க சார்ந்து இல்ல. சார்ந்து இருக்காங்க. நான் அதுதான் வேணும்னு எதிர்பார்க்கிறேன். தமிழர்களும் கவர்மெண்ட்ட சார்ந்து இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டோட திட்டங்கள சார்ந்து இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டுக்கு வேற சில வேலைகள் இருக்கு. நம்ம செய்ய முடியாத விஷயங்கள கவர்மெண்ட்டால மட்டும் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும். கவர்மெண்ட்ட விட்டா வேற யாராலயும் சில விஷயங்கள் செய்ய முடியாதுன்னு இருக்கு. இப்ப ரோட்ஸ் வந்து நான் போட முடியாது. இன்ஃப்ராவ நான் பில்ட் பண்ண முடியாது. ஆனா மாசம் மாசம் ரூ. 1000 குடுக்குறது கவர்மெண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு என்ஜிஓ பண்ணிட்டு போயிரலாம். அந்த வேலைய நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க ரூ. 1000 ஃப்ரீயா குடுத்தீங்கன்னா, அரசு கஜானா காலி ஆயிரும். காலியானதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர பில்ட் பண்ண முடியாது. தேவையான விஷயங்கள் பண்ண முடியாது. எஜுகேஷன்ல செலவு பண்ண முடியாது. சோ செய்ய வேண்டிய வேலைய செய்யாம தேவையில்லாத இடத்துல நீங்க பணத்த தூக்கி போடுறீங்க. எதுக்காக இந்த விஷயத்த பண்றீங்க? ஓட்ஸ்க்காக பண்றீங்க. சோ ஓட்டு கிடைக்கணும்ன்றதுக்காக நீங்க தமிழ் மக்களோட எதிர்காலத்த ஸ்பாயில் பண்றீங்க. தமிழ் மக்கள வறுமையிலேயே வச்சிருக்கீங்க. சோ எதிர்காலத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். இன்ஃப்ராலாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணா தான் அது ஃபியூச்சருக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. அத பண்ணாம இருக்கும்போது என்ன ஆகும்? மக்கள் நாளைக்கும் உங்களோட சத்துணவு திட்டத்த நம்பி தான் இருப்பாங்க. மக்கள் நாளைக்கும் உங்களோட ரூ. 1000 நம்பி தான் இருப்பாங்க. நாளைக்கும் உங்களோட ஃப்ரீ பஸ் நம்பி தான் இருப்பாங்க. சோ ஒரு ஒரு வகையா நீங்க மக்கள உங்க கண்ட்ரோலுக்கு கீழயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது ஒரு விதமான ஒரு விசியஸ் சைக்கிள்ம்பாங்கல்ல. சைக்கிள விட்டு நம்மளால வெளில வரவே முடியாது. சோ இது பெரிய சிக்கல். இந்த சைக்கிள்ல மாறணும்னா நீங்க சொன்ன போல மரியாதையும் இருக்காது. அவங்க அவங்க பணத்த ஒண்ணும் குடுக்கல. கவர்மெண்டோட ம். பணத்த ஒண்ணும் குடுக்கல. நம்ம பணத்த வாங்கி தான் நம்மளே அங்க பணத்த குடுக்குறாங்க. பட் இருந்தாலும் அது ஃப்ரீ தான். சோ ஃப்ரீன்னு வரும்போது, இப்ப நான் உங்ககிட்ட இருந்து நான் ஒரு விஷயத்த ஃப்ரீயா வாங்குனாலே, அங்க கண்ட்ரோல் உங்ககிட்ட வந்துரும். அதே தான் இப்ப கவர்மெண்ட்ல இருந்து நம்ம ஃப்ரீயா ஒரு விஷயத்த வாங்குறோம்னா, அப்புறம் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா, பயங்கர பெரிய ஆள் மாரி, நாங்க தான் இதெல்லாம் பண்ணி தருவோம்பாங்க. சோ அதனால எப்பவும் ஃப்ரீயா எதுவும் வாங்காம இருக்கிறது நல்லது. அந்த இடத்துக்கு நம்ம சொசைட்டி நம்ம கொண்டு போணும். நம்ம மக்கள் அந்த அளவுக்கு மேம்படுத்தி மேல கொண்டு போணும். பட் பொலிட்டிஷியன்ஸ பொறுத்தளவுல இப்படி வச்சா தான் அவங்களோட கிரிப் இருக்கும். மக்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். நம்மள சார்ந்து அவங்க இருக்கணுன்ற இடத்துல வச்சுக்கிறாரு. சோ ஸ்கீம்ஸ இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போறது. மிடில் கிளாஸ ட்ரெயின் பண்ணிறது. மிடில் கிளாஸ் கையில இருக்கக்கூடிய இந்த சேவிங்ஸ ஃபுல்லா ஸ்லோவா ட்ரெயின் பண்றது. அத அந்த பக்கம் டைவர்ட் பண்றது. சோ அவங்களையும் வளர விடுறது கிடையாது. இந்த மாரி ஃப்ரீ ஸ்கீம்ஸ நம்பி இருக்க வைக்கிறது. நம்மளையும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போடுறது கிடையாது. மிடில் கிளாஸையும் அங்க இந்த மிடில் கிளாஸ்க்கும் சில பிரச்சனைகள் இருக்குல்ல. அத அது தாண்டி சரி. அடுத்த ஸ்டேஜ்க்கு போடுறது கிடையாது. சோ இது ஒரு பெரிய சிக்கல் தான். இந்த நாடே போட்டு 4 ஆண்டு, இந்த 4 ஆண்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனைய பத்தி நீங்க எப்படி பார்க்குறீங்க? இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைய கையாள்ற இடத்துல ஏன்னா முதல்வர் தான் இருக்கிறாரு. அதோட அமைச்சர் வந்து முதல்வர் தான். இந்த சட்ட ஒழுங்கு எப்படி தமிழ்நாட்டுல இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் நெறைய டெஃபினட்டா இருக்கு. நெறைய நியூஸ் நம்ம பார்க்குறோம். ட்ரக்ஸ் அதிகமா இருக்குன்றத பார்க்குறோம். அது போக பார்த்தோம்னா, கேஸ்ட் அட்ராசிட்டீஸும் இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு. சாதிய ரீதியான கான்ஃப்ளிக்ட்ஸும் நெறையா வந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள் பார்க்குறோம். ஸோ சட்ட ஒழுங்கு சிக்கல்கள் நெறையா இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி அது பேசப்பட வேண்டிய அளவுக்கு மீடியால பேசப்படல. நம்ம இதுவும் ஒரு பெரிய சிக்கல். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில எத ஒழிச்சாங்களோ இல்லையோ, எத கண்ட்ரோல் பண்றாங்களோ இல்லையோ, மீடியாவ கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அவங்க கிரைம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணாங்களா? ட்ரக்ஸ கண்ட்ரோல் பண்ணாங்களான்னு தெரியல. மீடியாவ ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஸோ மீடியா ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருக்கும்போது, இந்த விஷயங்கள் பேச வேண்டிய நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வெளிய வரல. பட் டெஃபினட்டா களத்துல நானும் நெறைய பத்திரிகையாளரோட பேசுறேன். நெறைய நியூஸ்லாம் பார்க்கும்போது, களத்துல நெறைய சிக்கல்கள் இருக்கு. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் நெறைய இருக்கு. இந்த திராவிட ஆட்சின்னு சொல்லும்போது, இன்னொரு விஷயம் அவங்க சொல்றது சமூக நீதி ஆட்சிங்கிறது. இந்த சமூக நீதி ஆட்சியில தான் அதிகமான ஜாதி பிரச்சனைகள் வந்து பாதிக்கப்படுறோம். நம்ம புதுக்கோட்டை பக்கத்தில கேள்விப்பட்டிருப்போம். அதுபோல வந்து இங்க கடலூர் பக்கத்தில கேள்விப்பட்டிருப்போம். இந்த மாரி நெறைய பிரச்சனைகள் வந்து சாதி ரீதியான பிரச்சனைகள் வருது. இந்த திராவிட சமூக நீதி ஆட்சியில இந்த சாதி பிரச்சனைய கூட சரி செய்ய முடியலையா? நீங்க சொசைட்டிக்குலாம் போக வேண்டாம். கிராமங்கள்ல பிரச்சனை இருக்கா? நகரங்கள்ல பிரச்சனை இருக்கா? மக்கள்ட்ட பிரச்சனை இருக்கா? அதெல்லாம் அப்புறம் நம்ம போவோம். உங்க கட்சிக்குள்ள முதல்ல சமூக நீதி இருக்கா? ஒரு கட்சிக்குள்ள சமூக நீதி இருந்தா, அங்க வாரிசு அரசியல் கொண்டு வருவீங்களா? வாய்ப்பே இல்ல. வாரிசு அரசியல் இருக்குனாலே அங்க சமூக நீதி இல்ல. சமூக நீதிக்குன்னா என்ன? எல்லாருக்கும் சமமான வாய்ப்பு இருக்கணும். ஸோ ஒரு பர்ட்டிகுலர் ஃபேமிலிய சேர்ந்தவங்க மட்டும் தான் அதிகாரத்துல உட்கார முடியும். பார்ட்டில மேல் இடத்துல உட்கார முடியும். சிஎம் ஆக முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா, இதுல என்ன சமூக நீதி இருக்கு? ஸோ அங்கேயே முதல் சமூக நீதி இல்ல. உங்க கட்சிக்குள்ளேயே சமூக நீதி இல்ல அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது, கண்டிப்பா நீங்க சமூக நீதிய தமிழ்நாட்டுல என்ஷூர் பண்ண முடியாது. முதல்ல சமூக நீதி உள்ள இருக்கணும். இது ஏன் பெரிய சிக்கலா சொல்றேன்னா, ஒன்ஸ் நீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் கீழ ஃபுல்லா அது கரப்ட் பண்ணிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுது?
நான் என்னோட பையனை மேல உட்கார வச்சுக்கிறேன். நீங்க இத கேள்வி கேட்காதீங்க. உங்க பசங்கள நீங்க மேல உட்கார வச்சுக்கோங்க. சோ மேல இருக்கவங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ கையில எடுக்குறாங்க. கீழ இருக்கவங்க அதுக்கு ஏத்த மாரி ஃபேமிலி பாலிடிக்ஸ கையில எடுக்குறாங்க. அப்புறம் இது சொசைட்டிக்குள்ளயும் லீக் ஆகும்ல. அப்ப கண்டிப்பா. என்ன ஆகுது? இந்த மோசமான சிஸ்டம நீங்க சொசைட்டிக்குள்ளயும் கொண்டு வரீங்க. இதுக்குள்ள சாதியும் இருக்கு. ஒன்ஸ் நீங்க ஃபேமிலி பாலிடிக்ஸ கொண்டு வந்துட்டீங்கனாலே, அந்த சாதிய அடுக்குமுறை, அந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அத நீங்க வலு சேர்க்கிறீங்க. ஒரு பர்ட்டிகுலர் சாதியை சேர்ந்தவர் தான் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருப்பார் இல்லையா? ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலி பாலிடிக்ஸ் வந்தாலே சாதியும் அங்க ஸ்ட்ரெங்தன் ஆக ஆரம்பிக்குது. அத நீங்க அடுத்தது சொசைட்டிக்குள்ளயும் நீங்க இறக்குறீங்க அத. அப்ப என்ன ஆகும்? சோசியல் டென்ஷன் இன்கிரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா கீழ இருக்கவன் மேல வரணும்னு தானே நினைப்பான். அவன் நீங்களே மேல உட்கார்ந்துட்டு இருப்பீங்க, நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டே இருக்கணும்னு தான் அவங்க யோசிப்பாங்க. சோ அவங்க வரும்போது நம்மளும் ரெப்ரசன்டேஷன் நமக்கும் வேணும். அரசியல்ல நமக்கும் பிரதிநிதித்துவம் வேணும்லாம் யோசிக்கும்போது சோசியல் டென்ஷன் கிரியேட் ஆகும். நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாக்கி வச்சிருக்கீங்க. கீழ இருக்கவன் மேல வர முடியாத மாரி ஒரு சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க. ஆனா கீழ இருக்கவன் மேல வரதான் ட்ரை பண்ணுவான். ஏன்னா அவங்களும் இன்னைக்கு நல்லா வளர்ந்து வராங்க. சோ அதனால நெறைய சோசியல் டென்ஷன்லாம் கிரியேட் ஆகுது. சோ சமூக நீதி நம்ம பேசும்போது முதல்ல ஃபேமிலி பாலிடிக்ஸே அதுக்கு எதிரான ஒரு விஷயம். அங்கிருந்து ஆரம்பிக்கணும். நீங்க எப்ப மேல இருந்து இத கிளியர் பண்றீங்களோ, எல்லாரும் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 7 கோடி மக்களும் ஒரு சிஎம் ஆகுறதுக்கு தகுதியானவர்கள். அந்த 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 தகுதியானவர்கள்னு சொல்லல. அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஒரு சிஎம் ஆகுறதுக்கான உரிமை இருக்கு. தகுதி இருந்தா உரிமை இருக்கு. ஆனா இப்ப என்ன ஆயிருச்சு, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபேமிலிய சேர்ந்தவங்க மட்டும் தான் ஆக முடியும்ன்ற ஒரு சூழல் இருக்கு. சோ இங்க இருந்து முதல்ல நீங்க மாத்தணும். அங்க இருந்து மாத்துனீங்கன்னா தான் சிஸ்டம் வந்து கீழ ஸ்மூத் ஆகும். இந்த நாடே போற்று நாளாண்டு அ அதில வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது இவங்க 2021 தேர்தல் அறிக்கையில சொன்னது ட்ரில்லியன் எக்கனாமிக்ங்கிற கான்செப்ட். ஆனா, இன்றைக்கு ரூ. 5,00,000 எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி தமிழக அரசாங்கம் வந்து 9,00,000 கோடி கடன்ல இருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்ப நெறைய ஃப்ரீபீஸ் நம்ம குடுக்கும்போது, இந்த இலவசம், அந்த இலவசம், ரூ. 1000 பெண்களுக்கு உரிமை தொகைன்னு குடுக்குறதெல்லாம் நெனச்சே பார்க்க முடியல. மாசம் மாசம் நீங்க ரூ. 1,000,00,00,000 ரூ. லட்சக்கணக்கான 1,200,00,00,000 பெண்களுக்கு இந்த மாரி ரூ. 1000 ஃப்ரீயா நீங்க தூக்கி போடுறீங்க பணத்த. வேஸ்ட் பண்றீங்க நீங்க. கவர்ன்மெண்ட் நீங்க கையில இருக்கக்கூடிய பணத்த வச்சு என்னெல்லாமோ நீங்க பில் பண்ணலாம். ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் வந்து பள்ளிக்கரணை அந்த ரோடு வழியா நான் போவேன். இப்ப வேளச்சேரியையும் ஷோலிங்கரையும் கனெக்ட் பண்ற ரோடு இருக்குல்ல, அந்த ரோடு பார்த்தீங்கன்னா, அவ்வளவு மோசமா இருக்கும். படு கேவலமா இருக்கும். அது எவ்வளவு முக்கியமான இடம். சோழிங்கநல்லூர்ன்றது உங்களுக்கு எவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் பண்ணி தரக்கூடிய இடம். ஐடி பார்க்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். இப்ப நிஜமான ஒரு அக்கறை உள்ள ஒரு கவர்மெண்ட்டா இருந்தா, அந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணும். இங்க நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம பில்ட் பண்ணோம்னா, நாளைக்கு இன்னும் இந்த மாரி நெறைய ஐடி கம்பெனிஸ்லாம் வருவாங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ணணும். ஆனா நீங்க அத ஃபோக்கஸ் பண்ணாம நீங்க என்ன பண்றீங்க? ஃப்ரீயா ஒரு ரூ. 1000 நம்ம குடுப்போம். ஃப்ரீயா நம்ம பஸ்ஸஸ்லாம் ஆப்பரேட் பண்ணுவோம். பெண்களுக்கு ஃப்ரீயா அத பண்ணுவோம். ஃப்ரீயா நம்ம உணவு குடுப்போம். இந்த மாரி விஷயங்கள் பண்றீங்க. நீங்க நிஜமாவே இன்ஃப்ராலலாம் கரெக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நெறைய கம்பெனிஸ் வர ஆரம்பிப்பாங்க. பிசினஸ் இங்க செழிக்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அதுவே நெறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். அரச நம்பி அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனா இவங்க அதெல்லாம் பண்ணாம இந்த விஷயங்கள் பண்றது. கடன் மேல கடன் வாங்குறது. கடன் வாங்கி இந்த மாதிரி கண்டமேனிக்கு பணம் செலவழிக்கிறது. இப்ப இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிஷியன்ஸ்க்கு என்னன்னா, அரசு வந்து பிக் கவர்ன்மென்ட் வேணும். இப்ப ட்ரம்ப்லாம் சொல்ற விஷயம் என்ன? ஸ்மால் ஸ்மால் கவர்ன்மென்ட்ன்றாங்க. நமக்கு பிக் கவர்ன்மென்ட் வேணும். ஏன் பிக் கவர்ன்மென்ட் பொலிட்டிஷியன்ஸ்க்கு இங்க வேணும்? பொலிட்டிஷியன்ஸ பொறுத்தளவு பிக் கவர்ன்மென்ட் இருந்தா தான் அங்க லாபம் நெறைய சம்பாதிக்க முடியும். கவர்ன்மென்ட் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். நெறைய விஷயங்கள் செய்யணும். நெறைய பணத்த கலெக்ட் பண்ணணும். நெறைய பணத்த செலவழிக்கணும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது தான் பொலிட்டிஷியன்ஸ் வந்து நல்லா சக்சஸ்ஃபுல்லா அவங்க நல்லா செழிப்பா இருக்க முடியும். அதுக்காக இந்த விஷயங்கள் பண்றாங்க. ஆனா கவர்ன்மென்ட்ன்ற அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப இன்எஃபிஷியன்ட்டான சிஸ்டம். இப்போ ஒரு நம்ம பிரைவேட்டா இப்ப நீங்களும் நானும் ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சோம்னா, இன்னும் எஃபிஷியன்ட்டா ரன் பண்ணலாம். ஆனா கவர்ன்மென்ட்ன்ற ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஸ்கூல் ஆரம்பிச்சு பண்ணும்போது, அது ரொம்ப இன்னும் இன்எஃபிஷியன்ட்டா இருக்கும். குவாலிட்டி கம்மியா இருக்கும். செலவு அதிகமா இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே. நெறைய மாணவர்களுக்கு பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாது. கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ் கண்டிப்பா தேவை தான். ஆனா கவர்ன்மென்ட் எல்லா விஷயத்தையும் நாங்க பண்ண போறோம்ன்னு கையில எடுத்து பண்ணும்போது சிக்கல். ரூ. 1000 நாங்க பெண்களுக்கு குடுத்து அவங்களோட வறுமைய நாங்க போக்கிருவோம். ஃப்ரீயா நாங்க எல்லாம் இந்த மாரி பண்ணும்போது சிக்கல். ஸோ கவர்ன்மென்ட் என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த பண்ணணும். முக்கியமா இந்த இன்ஃப்ரா பில்ட் பண்றது, இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணா, நாளைக்கு நம்ம அவங்கள சார்ந்து இருக்க மாட்டோம். பட் இப்ப பிரச்சனை என்னன்னா, ஒவ்வொரு எலக்ஷனுக்கும் போன எலக்ஷன விட இப்ப நம்ம இன்னும் அதிகமா செலவழிக்கணும். போன எலக்ஷன விட இந்த எலக்ஷனுக்கு நம்ம இன்னும் அதிகமான ஃப்ரீபீஸ் குடுக்கணும். ஸோ அப்ப என்ன ஆகுது? போக போக எக்ஸ்பென்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு. கவர்ன்மென்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாயிட்டே இருக்கு. நேச்சுரலா பணம் எங்கிருந்து வரும்? மிடில் கிளாஸ் எவ்வளவு தான் தாங்கும்? மிடில் கிளாஸ் எவ்வளவு தான் ஸ்குவீஸ் பண்ணீங்க? அப்புறம் கடன் வாங்க ஆரம்பிக்கிறீங்க. இது சஸ்டெய்னபிளே கிடையாது. இன்ஃபாக்ட் இப்ப இந்த எலக்ஷன்ல திமுக ஜெயிச்சாங்கன்னா, அடுத்த 5 இயர்ஸ் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். ஏன்னா இந்த எலக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் அது இதுன்னு அனவுன்ஸ் பண்றாங்க. இதுக்கெல்லாம் சஸ்டெய்னபிளா இதெல்லாம் இருக்குமானா ஆமா. பெரிய ஒரு ஃபைனான்ஸ் சிக்கல் தான். வாய்ப்புகள். ஃபினான்ஷியலா சிக்கல் வர்றதுக்கான நெறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இல்லாம இப்ப குளோபலா நெறைய மாற்றங்கள் வந்துட்டு இருக்கு. ஐடி செக்டர்லாம் பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ கவர்ன்மென்ட்க்கு ஒரு சைடுல வருமானமும் கம்மியாகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு சைடுல நீங்க எலக்ஷன்ல ஜெயிக்கணுன்றதுக்காக சகட்டு மேனிக்கு செலவழிக்கிறீங்க. கவர்ன்மென்ட் பணத்த வேஸ்ட் பண்றீங்க. ஸோ இந்த சிஸ்டம் வந்து சஸ்டெய்னபிள்னு நம்ம சொல்ல முடியாது இத. அதே மாரி நாடே போற்றும் நாளாண்டு முதல்வர் கொண்டாடிட்டு இருக்காரு. இந்த நேரத்தில நடந்து முடிந்த சட்டப்பேரவை
தொடர்ல முன்னாள் நிதியமைச்சர், இன்று தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து சொல்றாங்க, "என்கிட்ட பவரும் இல்ல, என்கிட்ட ஃபினான்ஸும் இல்ல. பவர் யார்ட்ட இருக்கோ அவங்கள்ட்ட போய் கேளுங்கன்னு." ஒரு அமைச்சர்ல இருக்காரு. 2 நாளுக்கு முன்னாடி அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. ஒரு அமைச்சர் தன்னுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான பணத்த கூட கேட்டு வாங்க முடியல. ஆனா எங்கிருந்து நாடே போட்டு 4 ஆண்டு? எனக்கு என்னமோ அது இன்டர்னலா அது திமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய சில சிக்கல்கள காட்டக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நீங்க சொல்ற மாரி ஒரு மினிஸ்டரா இருக்கும்போது, அவரு இப்படி பேச வேண்டிய ஒரு இடத்துக்கு அவர் தள்ளப்பட்டிருக்க கூடாது. அவருக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த விஷயங்கள்லாம் அங்க செய்து தரப்பட்டிருக்கணும். அதெல்லாம் இல்லாதனால தான் அவரு அசெம்பிளில இத பேசுறாரு. கவர்மெண்ட்டயே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த திமுகலே இருந்துட்டு அவர் அத பேசுறாரு. அதுக்கான காரணம் அந்த தேவைக்கு அவரு அங்க தள்ளப்பட்டிருக்காரு. அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு. பட் அத காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, பிடிஆர் அன்ஹேப்பியா இருக்காரு. ஃபர்ஸ்ட் அவரு ஃபினான்ஸ் மினிஸ்டரா பதவி ஏற்கும்போது, பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டரா உள்ள போறாரு. அவர் வேலைய கரெக்ட்டாவும் செய்றாரு. மக்களுக்கும் அவர பிடிக்குது. பட் இருந்தாலும் சில காரணங்களால சில விஷயங்கள்லாம் நடக்குது. ஆடியோஸ்லாம் லீக் ஆகுது. இந்த விஷயங்கள்லாம் பிரச்சனைகள் கிரியேட் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து டவுன் சைஸ் பண்ணப்படுறாரு. கொஞ்சம் குறைவான மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ஃபோலியோ அவருக்கு வழங்கப்படுது. அதுக்கப்புறம் அந்த போர்ட்ஃபோலியோவுக்கு தரப்பட வேண்டிய நியாயமா போய் சேர வேண்டிய விஷயங்களும் சரியா அங்க போய் சேரல. ஸோ அத வந்து அவரு கோவத்த வெளிப்படுத்துறாரு. ஆ இதுவுமே பாருங்க, ஐடி செக்டார் நான் எப்படி பார்க்குறேன்னா, ரொம்ப முக்கியமான ஒரு செக்டரா பார்க்குறேன். அவரு பிடிஆர் பேசினதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கிற சிக்கல்கள்லாம் நமக்கு தெரிய புரியுது. வருது. நமக்கு ஐடி பார்க்ஸ் பத்தின கதைகள்லாம் அப்புறம் தான் நமக்கு புரியுது. இன்னைக்கு பாருங்க பெங்களூர் வந்து நம்மள விட பெரிய ஹப் ஐடில ஹப்பா இருக்காங்க. ஐட்டம். பட் ஒரு சிட்டியா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி பெங்களூர் ஒண்ணும் இவ்ளோ பெரிய சிட்டியாலாம் இல்ல. நம்ம ஐடி செக்டர சரியா ஃபோக்கஸ் பண்ணாதனால தாங்க அங்க எல்லாம் அவங்க இவ்ளோ பெரிய ஐடி ஹப்பா மாறியிருக்காங்க. இன்னைக்கு பாருங்க முக்கியமான ஸ்டார்ட் அப்ஸ்லாம் ஃபுல்லா அங்க இருக்கு. டாப் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே அங்க தான் இருக்கு. ஏன் அந்த ஸ்டார்ட் அப்ஸ்லாம் இங்க வரல? நமக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. பெங்களூர் மாரி அந்த ஒரு செக்டர நம்பி இருக்கக்கூடிய சிட்டியே கிடையாது சென்னை. சென்னைக்கு எல்லாமே இருக்கு. பெரிய ஒரு ஹார்பர் இருக்கு. பெரிய இண்டஸ்ட்ரி இருக்கு. அது போக ஐடி செக்டரும் இருக்கு. பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நேச்சுரலாவே நமக்கு இருக்கு. ஸோ நேச்சுரலாவே பெரிய கம்பெனிஸ்லாம் இங்க வந்திருக்கணும். பட் அதெல்லாம் இங்க வராம அங்க போறாங்கன்னா, அத நம்ம சரியா கவனிக்கலல்ல. ஸோ இப்ப பிடிஆர் அவர்கள் அன்ஹேப்பியா இருக்காருன்னா, அது காட்டக்கூடிய விஷயம் என்ன? நம்ம ஐடி செக்டருமே இங்க வீக்கா இருக்கு. ஸோ அதனால எந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவம் குடுக்குறாங்க ஒரு முக்கியமான ஒரு செக்டருக்கு. இன்னைக்கு நம்ம ஐடி செக்டர கரெக்ட்டா கவனிச்சிருந்தோம்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த டெவலப்மென்ட் இங்க வந்திருக்கும். நம்ம அத மிஸ் பண்ணிட்டோம். பெரிய லெவல்ல மிஸ் பண்ணிட்டோம். இந்த லாஸ்ட் ஒரு 30 இயர்ஸ் நம்ம பெருசா கெயின் பண்ணியிருக்கலாம். நாடே போற்றும் 4 ஆண்டு அப்படின்னு சொல்றாரு. சட்டப்பேரவை நடந்துட்டு இருக்கும்போது 2 அமைச்சர்கள் ராஜினாமா செய்திருக்காங்க. இதே வந்து முன்னாள் முதல்வர் வந்து ஜெயலலிதா அவர்கள் நடக்கும்போது, சட்டப்பேரவை நடக்கும்போது அமைச்சர்கள் ராஜினாமா செய்யும்போது, ஆ திமுக தலைவர் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து பல கேள்விகள கேட்டவரு. அவரோட மகன் ஆட்சியில இன்னைக்கு அதே மாரி நடந்திருக்கு. இதையும் நாடே போற்றும் 4 ஆண்டு அல்லவா? நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். யுபிஏ 2ல வந்து இந்த மாரி நெறைய நடந்துகிட்டே இருந்தது. இந்த மாரி ஊழல் ஊழல். குற்றச்சாட்டுகள் நெறைய முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. அந்த டைம்லயும் அப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஓகே கவர்ன்மென்ட்டே ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்ற ஒரு பிம்பத்த பிம்பம் வந்து தோன்றும். ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் அந்த கவர்ன்மென்ட்டும் அதுக்கப்புறம் தோத்து போகுது. கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இன்னைக்கும் பார்த்தோம்னா, அதே விஷயம் தான் நடக்குது. நெறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள் மேல வைக்கப்படுது. பட் இருந்தாலும் இது பெரிய ஒரு நியூஸா, பெரிய ஒரு டிபேட் பாயிண்ட்டா மாற்றப்படல. அது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது ஒண்ணு எதிர்க்கட்சிகள் இன்னும் ஸ்ட்ராங்கா கையில எடுத்திருக்கணும். இப்ப இதே விஷயங்கள் டிஎம்கே ஆட்சியில நடந்திருந்ததுன்னா, சாரி ஏடிஎம்கே ஏடிஎம்கே. ஆட்சியில நடந்திருந்ததுன்னா, இன்னும் பவர்ஃபுல்லா டிஎம்கே இத கையில எடுத்திருப்பாங்க. அதே மாதிரி மீடியாவும் பவர்ஃபுல்லா கையில எடுத்திருப்பாங்க. இந்த விஷயத்த அவங்க பண்ணல. அப்புறம் என்ன பொறுத்தளவுல கரப்ஷன் இருக்குன்றது ஒண்ணும் பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது. அது என்ன பெரிய கண்டிப்பா கரப்ஷன் இருக்கு. இங்க நம்ம நம்ம அரசியல்வாதிகள் வாழ்ற வாழ்க்கையெல்லாம் பாருங்க. எல்லாம் சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்களா இருக்காங்க. பெரிய பவர்ஃபுல் பீப்பிளா இருக்காங்க. ஆ இன்ஃபாக்ட் இப்ப ஒரு அரசியல்வாதி ரொம்ப செல்வந்தரா இல்லன்னா, நம்ம மதிக்கிறது இல்ல அவர. நம்மளே அதான் எதிர்பார்க்கிறோம். ஒரு அரசியல்வாதினா கையில நல்லா பணம் வச்சிருக்கணும். அவரு கல்யாண வீட்டுக்கு போறாருன்னா, ஒரு 2, 3 லட்சம் ரூபாய் டக்குனு அந்த இடத்துக்கே செலவழிக்கணும். அப்படிதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ அதனால கண்டிப்பா அரசியல்வாதிகள் கரப்ட்டா இருக்காங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாரி விஷயங்கள் நடந்து தான் அத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுவுமே ஒரு பிரச்சனை தான். இன்னைக்கு கரப்ஷன்றது கூட நார்மலைஸ் ஆயிருச்சு பாருங்க. ஸோ ஓரளவுக்கு நம்மளே அத ஏத்துக்கிறோம். எதார்த்தம் இதான்னு. அதே மாரி நாடே போற்றும் 4 ஆண்டுல உச்சநீதிமன்றத்தில தமிழகத்துக்கு இழுக்கு, உயர்நீதிமன்றத்தில தமிழ்நாட்டுக்கு இழுக்கு, இன்னும் பல இழுக்குகள் நடந்துட்டு இருக்கு. இடி ரெய்டு வேற நடந்திருக்கு. தலைமைச் செயலகத்திலயும் நடந்திருக்கு. டாஸ்மார்க்கோட இதுலயும் நடந்திருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் நடந்திருக்கு. இந்த மாரி பல அவலங்கள் வந்து நடந்தாலும், முதல்வர் அவர்கள் நாடே போற்றும் 4 ஆண்டுன்னு கொண்டாடிட்டு இருக்கிறாரு. இந்த அவலங்கள நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதான் ஏன்னா மண்ல ஊழல்,
இதில் டாஸ்மார்க் ஊழல். இந்த 2மே பெரிய அளவுல மக்கள்ட்ட பேசப்படுறது. ஏன்னா 2மே அடிப்படை மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே ரீச் ஆறது. டாஸ்மார்க்ல என்ன நடக்குங்கிறது ஒரு சாதாரண குடிமகனுக்கே தெரியும். அத விட கவர்மெண்ட்டே என்ன சொல்லியிருக்குன்னா, 75,00,000 பாட்டில் ஒரு நாளைக்கு விக்குதுன்னு சொல்லி பைபேக்கோட கேஸ் ஒண்ணு நடந்துட்டு இருக்கும்போது கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டிலுக்கு ரூ. 10ங்கிற கான்செப்ட் இருக்கு. ஒரு குடிமகனாகட்டும், ஒரு குடிக்காத ஒரு குடிமகனாகட்டும் 2 பேருமே கணக்கு பண்ண முடியும். 75,00,000 இன்டு 10ன்னா எவ்வளவு? இது யாருக்கு போய் சேருதுன்னு ஒரு மக்கள்ட்ட தெரியுது. பெரிய பெரிய ஊழல்கள கண்டுபிடிச்சு பிரபலப்படுத்துறத விட இந்த ஊழல் ரொம்ப ஈஸி. இந்த மாரி விஷயங்கள் நடந்தாலும் முதல்வர் அவர்கள் நாடே போற்றும் நாளாண்டுன்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப எலக்ஷன்ற ப்ராசஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆயிருச்சு. இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஒரு எலக்ஷனுக்கு பெரிய எல்இடி ஸ்கிரீன்ஸ்லாம் வச்சு, பெரிய மேடைகள் போட்டு ரூ. 1000